சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்மான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து திருமந்திரம்ங்க. பாடல் வந்து 17 பாயிரம் 1 கடவுள் வாழ்த்து. நம்ம அதைத்தான் சொல்ல போறோம். இந்த 17வது பாடல் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி திருமூலர் சித்தரை வந்து வணங்குகிறேன். திருமூல சித்தரை திருவடிகளை வணங்குகிறேன். சிவபெருமானும் திருவடிகளை வணங்குகிறேன். அவங்கள வணங்கினா தான் நம்மளுக்கு பாடலோட பொருள் அர்த்தம் எல்லாமே புரியும் என்பதை சொல்லிக்கொண்டு நம்ம பாடலுக்குள்ள போலாம். நீங்களும் வணங்கிங்க. அந்த பாடல் வந்து எனக்கும் ஞானம் கிடைக்கும், உங்களுக்கும் அந்த பாடல் புரியணுங்கிறதை சொல்லிக்கொண்டு நம்ம பாடலுக்குள்ள செல்லலாம். ஓகேங்களா? ஓகே. காயமும் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயினும் காத்தூரி யாதுமின் அவ்வழி சேதுனும் கலந்தொரு தேவனான் ரென்றெனினும் ஈசன் உருவு கேதிரில்லை தானே அப்படிங்கறது வந்து பாடல் சொல்றாங்க. இந்த பாடல் சொல்ல மோஸ்ட்லி நம்மளுக்கு ஓரளவுக்கு பொருள் அழகா புரியுது. நான் படிச்சுட்டு நான் பாடலோட பொருள் என்னன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த பாடலை பாருங்க, நல்லா கவனிங்க. ஓகேங்களா? ஓகே. வெங்காயம் பெருங்காயம் ஆகிய இரண்டையும் ஒன்றாக கொதிக்க வைத்தாலும் அதிலிருந்து வாசனையை விட கருமையான கஸ்தூரத்திலிருந்து வரும் வாசம் அதிகமாகும். ஓகேங்களா? அதாவது வந்து வெங்காயம் பெருங்காயம் இத ரெண்டுத்தையும் வந்து கொதிக்க வச்சா கூட அதை விட இந்த கருமையான கஸ்தூரியில இருந்து வர வாசனம் வந்து அதிகமாகும். அப்பேற்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நறுமணம் வீசக்கூடியவர். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்தாலையும் அளவிட முடியாதவர், ரொம்ப நறுமணம் வீசக்கூடியவர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த 2வது பாயிண்ட், அது போலவே உலகெங்கும் எத்தனையோ தெய்வங்களை தேடி தேடி அலைந்து திரிந்தாலும் அவர்கள் இறைவன் என்று எண்ணிக்கொண்டு அவர்களோடு கலந்து முயன்றாலும் அனைத்திற்கும் இறைவனான ஈஸ்வரனை, அதாவது சதாசிவ மூர்த்தியை கலந்து பெறும் உறவுக்கு பேரின்பத்திற்கு கொஞ்சம் கூட ஈடாகுது. அதாவது நீங்க உலகத்துல எந்த தெய்வத்தை வேணா வந்து நீங்க வந்து போய் சரணாகதி அடையலாம், வணங்கலாம், எங்க தேடினாலும் கடைசியில சிவனுக்கு ஈடான எந்த தெய்வமும் இல்லைங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பெருங்காயத்தின் போது வாசனை வீசினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்தூரிக்கு வந்து ஈடாகாது. கஸ்தூரியில இருந்து வரும் கருமையான கஸ்தூரியில இருந்து வரும் வாசனத்துக்கு ஈடாகாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல தெய்வங்களை நீங்க தேடி தேடி பூஜை செஞ்சு கும்பிட்டாலும் சிவபெருமான கும்பிடுற அளவுக்கான பேரின்பம் வந்து எதுலையும் கிடைக்காது. அவர் தான் சிறப்பான தெய்வம், அவர் தான் ஒரே தெய்வம், அனைத்து தெய்வத்தை விட அவர் தான் வந்து முதன்மையானவர் அப்படிங்கறது வந்து திருமூல சித்தர் வந்து சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இதுதான் வந்து நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம். பாடல் வந்து ஈஸியா புரிஞ்சிச்சு. இது நம்ம அதிகமா விளக்க தேவையில்ல. நீங்க பாடல் 17 வந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சிவபெருமான் அருளாலும் திருமூலர் அருளாலும் கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டணும் என்பதை கூறிக்கொண்டு தமிழ் தொண்டு நம்ம செய்யறோம். அதனால வந்து அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.